ஒய்ஃபை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணுறாங்க. நிறைய ஜென்ரல் அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீ நல்லா ஹியூமன் பீயிங் அப்படிலாம். அது போக ஒரு கண்டஸ்டன்ஸ் பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேமிலி மேன் அப்படிங்கிறத வச்சு ஒன்று அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பாரு அந்த லெட்டர் எழுதுனாங்களோ அந்த மேட்டரை சொல்கிறாங்க. அப்படி ஒன்று அட்டாக் பண்ணாங்கன்னா, நீ கவலைப்படாத. இப்போ நான் இருந்தேன்னா நீ என்ன தப்பாக நினைப்பியா? அது மாதிரி நானும் ஒன்று தப்பாக நினைக்க மாட்டேன். நீ என்கிட்ட அந்த லிபர்ட்டி எடுத்துக்கூடா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்வீட் ஒய்ஃப். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, பாரு 2 பிளேட் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடே இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நான் நினச்சேன் 2 பிளேட் சாப்பிட்டா எப்படி இறங்கும் மனசுக்குள்ளே நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீ சொன்னல நான் தப்பு பண்ணி தான் எனக்கும் இறங்காதுன்னு, அந்த மாதிரி நீ பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீ எப்பயுமே பேக் பைட் பண்ண மாட்டேன், பட் நீ திவ்யா பற்றி 2-3 இடத்துல நீ பேக் பைட் பண்ண, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாரு சாண்டா கிட்ட பேச்சே கொடுக்காத, நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அதை நறுமுகையை பாட்டு அவளுக்கே தெரியும், அது என்ன நீ பாடி தான் அவள் ஆடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதை தான் நான் அப்போவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த பாயிண்ட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சேச்சியை பற்றி நீ என்ன நினைக்கிற? அவங்களுக்கு தெரியாத நினைக்கிறியா? எல்லா பிக் பாஸையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்கன்னா நீ அவங்க கூடயே உட்காந்துட்ருக்க. அப்போ அவங்கள அழுதுகிட்டே இருக்கிறவங்கள பார்க்க எவ்வளோ போர் அடிக்குமோ அதே மாதிரி தான் கூட உட்காந்துட்ருக்க உன்னை பார்க்கவும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருக்கும் கமருதனுக்கும் நீ வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிற. அவங்கள பற்றி உனக்கு என்ன கவலை? அவங்க 2 பேர் அடல்ட்ஸ், எதுவுமே தெரியாமலாம் ஒன்றும் பண்ணலை, எல்லாமே அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அதுக்கு நீ போய் இடையில நீ ஜோக்குக்கு சொன்ன அப்படின்னு, நீ ஜோக்குக்கு கூட அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பாரு என்னை பற்றி பேக் பைட் பண்ணியிருக்கலான்னொடனே அந்த கோர்ட் டாஸ்க் நடக்கும்போது ஆதிரே அரோரா பாரு 3 பேர் இருந்துருக்கும்போது பாரு சொல்கிறாங்க, அமித் ஏதோ தன்னை நல்லவராக காட்டிக்கிறதுக்காக தான் அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆதிரே அரோராவும் இல்லை அமித் அப்படி இல்லைன்னு அந்த பொண்ணுங்க உன்னை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் வினோதனா மட்டும்தான் உன்னை பற்றி பேக் பைட்டே பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு பாரு என்ன சொன்னாங்கன்னா, அவள் கேமுக்கு மட்டும்தான் லாயலாக இருப்பா, அவள் எப்போ வேணால் ஒன்று ஷீல் த்ரோ யூ அண்டர் தி பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை எப்போ வேணால் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் கனியக்கா வந்து இப்போ அவங்கள நாமினேட் பண்ண நீ ஒரு பாயிண்ட் சொன்ன தெரியுமா, சூப்பரான ஒரு பாயிண்ட் நீ சொன்ன, அந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சாண்ட்ரா வந்து அங்கே அமித் கூட உன்கிட்ட ஒன்றை ட்ரிகர் பண்ணி விடுவா, இன்னொரு பக்கம் பாருவை ட்ரிகர் பண்ணுவா, பாருவையே மேனிப்புலேட் பண்ணுவானா, அவள் எவ்வளோ விவரமான ஆளுங்கிறத நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா, நீ நறுமுகையே பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு நீ குக்கிங்க்கு லேட்டாக வந்தனா, திவ்யா வந்து ஒரு டெக்கோரம் கார்டோடு தான் அவள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. அவள் என்ன சொல்லுவான்னா, அந்த டெக்கோரம் கார்டை வச்சுட்டு நீ வந்து வந்தது லேட்டுன்னு சொன்னால் அவள் பக்கம் தான் கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அதை சொல்லிட்டாங்க, இதை நம்ம சொன்னால் தப்புன்னு சொல்லுவாங்க. அதனால நீ வந்து லேட்டாக வந்தது தான் தப்பு, அவள் ஏன் அவளே ஆட மாட்டாளா அந்த பாட்டை பாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீ பாருமா பாருமா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லைமான்னு எனக்கு தோணும், எனக்கு அப்படியே வரும், நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீ எல்லாரையும் இந்த கழுத்தில் தூக்குறத முதல்ல விடு, உனக்கு கழுத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு அம்மா எல்லாரும் பயப்படுறாங்க, அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து திவ்யா கமரத்தின் சண்டையில் வந்து நீ வந்து அந்த இடத்துல வந்து எந்திரிச்சு நின்று உன் ஹைட்டை யூஸ் பண்ணி நீ சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா உன்னோட எலிவேஷனே வேறு லெவலில் இருந்திருக்கும். உன் ஹைட்டை யூஸ் பண்ணு, திவ்யா கமரத்தின் சண்டையில் நீ திவ்யா பக்கம் நிற்கல அப்படின்னு அந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பாரு மீன் பாத்திரம் கழுவலைன்னா அதை அவள் பேசிக்க மாட்டாளா, ஷீஸ் அ க்ரோன் ஆஸ் அடல்ட், அவளுக்கு தெரியாதா, நீ எதுக்கு அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது போக நிறைய ஜென்ரல் அட்வைஸ் பண்ணாங்க. அதை அடுத்த வீடியோவை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.